மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை மரங்கள் மற்றும் அரசு நிலத்தில் வளரும் நிழல் தரும் மரங்களை சமூக விரோதிகள் வெட்டாமல் பாதுகாக்க அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பெருமாள் கோவில் முன்பு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொன் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு முன்பு உள்ள வன்னி மற்றும் வில்வம் மரங்கள் திமுக பிரமுகர் தூண்டுதலின் பேரில் வெட்டப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் துணை போயிருப்பதாகவும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் மோகன்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தெய்வத்தன்மை தெய்வீகம் கொண்ட வன்னிய மரத்தையும் வில்வ மரத்தையும் வெட்டிவிட்டார்கள். எந்தவித யாருடைய முன் அனுமதியும் என்று வெட்டிவிட்டார்கள். இதற்கு அறநிலைத்துறையும் துணை போயிருக்கிறது. இந்த மரத்தை வெட்ட தூண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகரான என்ஆர் பிரபாகரன் அவர்கள் தூண்டுதலின் பேரில் இம்மரத்தை வெட்டப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீதும் அந்த மரத்தை வெட்டிய நபர் மீதும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் கண்டனம் உண்டாவது இருக்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.